விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த படக்குழு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சக்கரவர்த்தி நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் சில விஷயங்களை கேட்போம். சார் வணக்கம். இப்போ இந்த உத்தரவு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த உத்தரவில் வந்து சேர்பர்சன் வழங்கிய அந்த உத்தரவு செல்லாது. அது தெர் இஸ் நோ யூனிஜூரிஸ்டிக்ஷன், எந்த ஒரு அதிகார வரமும் இல்லாமல் அதை தடை செய்யறதுக்காக அது ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புறதுக்காக போட்டு 6ஆம் தேதி ஆன்லைனில் 11:30 மணிக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அது செல்லாது. ஒன்ஸ் இது சென்சார் போர்டு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அவன் ரிவ்யூவுக்கு தெர் இஸ் நோ பவர் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதாவது யூஏ சான்றிதழ் வழங்க பரிந்துரைத்த பிறகு, அதாவது நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்ன பின்னாடி மறுபடியும் நீங்கள் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு ஏதாவது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா? ஆமாம், குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான சட்டப்படி 2 தரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து அதுக்கான இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் இது சர்டிஃபிகேட்டு இஷ்யூ பண்ணதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் ஆட்டோமேட்டிக் ப்ரொசீஜர் டு இஷ்யூ சர்டிஃபிகேட்டு. அந்த டைமில் நீங்கள் போயிட்டு தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஓகே. இப்போ இந்த மேல்முறையீடு போகிறதா சொல்லியிருக்காங்க தணிக்கை வாரியம். இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ 11:30 மணிக்கு தான் அப்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன? இது அவங்க அரசியல் கார்ப்பரேஷன் காரணமாக வேணும்னே அவங்க எப்படியாவது தடுக்கணும். சட்டப்படியும் சட்டப்படி நியாயப்படி எல்லாமே இப்போ எங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஆனால் வேணும்னு எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சட்டத்தை தவறாக பயன்படுத்தி எங்கள் அப்பீல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு அலைக்கழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு அரசியல் கார்ப்பரேஷன் காரணமாக அவங்க திரும்ப ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க போனாங்க அப்படின்னா, மேல்முறையீடு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை எதிர்கொள்ள தயாராக இருக்குமா? என்ன படக்குழுவோடைய திட்டமாக இருக்குது? ஆமாம், அது அவங்க ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணாங்கன்னா அதை எதிர்கொள்ளத்துக்கு தயாரிப்பு நிறுவனம் தயாராக இருக்கிறது. இதில் தயாரிப்பு நிறுவனத்துக்கு எத்தனை கட்டு கொடுத்தாங்க? 27 கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாவது காரணங்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சார், அனைத்து அதாவது எத்தனை கட்டு செய்யணும், அது எத்தனை இடத்துல மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களோ அனைத்து பரிந்துரைகளையும் படக்குழுவினர் நிவர்த்தி செய்து அதை சப்மிட் அளித்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஓகே, எவ்ரிதிங் இட் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டுன்னு சொல்லிட்டு தான் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு தே ரெக்கமெண்டட். அதுக்கப்புறமா இவங்க இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்பர்சன் 6ஆம் தேதி 11:30 மணிக்கு உத்தரவு போட்டது ஒரு சட்டவிரோதம். ஓகே. இப்போ இந்த வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு, அதுக்கு மேல்முறையீடு இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எப்போ படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத படக்குழு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஏதாவது திட்டம் இருக்குது? அதை படக்குழுவினர் சேர்ந்து முடிவு செய்வார்கள். உயர்நீதிமன்றத்தில் ரிட் அப்பீல் அவங்க ஃபைல் பண்ணால் கூட உடனடியாக அவங்க எதிர்கொண்டு நாங்கள் அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை படக்குழுவினர் நிறுவன சார்பாக எடுப்பாங்க. நன்றி.